ஹலோ, சூசோவி சொக்கலிங்கம் பேசுறேன். பெண்கள் முன்னேற்ற சங்கத்துக்கு என்ன தலைவரா போட்டிருக்கிறீங்களா? அவங்க எத்தனை மெம்பர்ஸ்? 422 பேரா? அவ்வளவு பேருக்கு நான் தான் தலைமையா? என்ன சார் இது, எப்படி சார் சமாளிக்கிறது? சரி போட்டுங்க. தாயே, பெண்களை பாதுகாக்கிறதுக்குன்னே என்ன படிச்சிருக்கியம்மா, படிச்சிருக்கியே. வாமா வா, நியாயத்தை கேட்போம். யார் நீங்க? என்னையா யாருன்னு கேக்குறீங்க? என்ன தெரியல? தெரியலையே. ஐயா நடிக்கிறியா? என் பொண்ணு அவ வயித்துல உன் வாரிச சுமந்துகிட்டு வந்து நிக்கிறாயா? மரியாதையை நீ அவளை ஏத்துக்க. என்ன அப்பனும் பொண்ணு வந்து என்ன மிரட்டி தகராறு பண்றீங்களா? மிஞ்சி போனீங்கன்னா போலீஸுக்கு போன் பண்ணுவேன், ஜாக்கிரதை. கூப்பிடியா போலீஸ? என் மக வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பன்னு டாக்டரை வச்சு நிரூபிப்பையா? அதே டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. தட் இஸ் டூப்ளிகேட் சர்டிபிகேட், டூப்ளிகேட் சர்டிபிகேட். மரியாதையா இந்த விஷயத்தை பெருசாக்காம நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு ஓடிடு. யாருக்குயா வேணும் உன் பணம்? இதுக்கெல்லாம் நீ பலனை அனுபவிக்கத்தான் போற. நீ போறியா? போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? போறையா, போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றேன். பெத்த அப்பா வயிறறிஞ்சு சொல்றையா, இதுக்கெல்லாம் நீ கண்ணீர் விடுற காலம் வரத்தான் போகுது. போடா, உன்னை போல எத்தனை பேரை பார்த்தவன். முதலாளி. யாராவ? என்னடா விஷயம்? திருச்சியில இருந்து உங்க ஃப்ரெண்ட் சிவகுருநாத கூப்பிடுறாருங்க. அங்க இருந்து கூப்பிட்டா இங்க எப்படி கேட்கும்? ஒருவேளை மலைக்கோட்டையில இருந்து கத்துறானோ? அட நீங்க ஒண்ணு போன்ல கூப்பிடுறாருங்க. போய் கனெக்ஷன் கொடுறேன். இந்த கொடுத்துறேன். என்னடா இன்டர்வியூக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்ட? நாட்டுல வேலை கூட ஈஸியா கிடைச்சிடும், ஆனா நல்ல காதலி கிடைக்கிறதா கஷ்டம். அது சரி. டேய், அவகிட்ட சரியா சொல்லிருக்கல, கரெக்டா 3 மணிக்கு வந்துருவாள். உனக்கு முன்னாடியே அவ வந்துருவா, போதுமா? டேய், அவ உண்மையிலே என்ன லவ் பண்றாளா? ஐயோ, காதலுக்கு அடையாளமா தான் புக்கு கொடுத்தால, அதுல இருந்தே தெரியல அவ உன்னை லவ் பண்றான்னு. புறப்படு புறப்படு. இந்த போனுக்கு நேரம் காலமே கிடையாது. ஹலோ, யாரு? நாகராஜனா? நான் தாண்டா உங்க அம்மா புருஷன், உங்க அப்பன் பேசுறேன். அப்பாவா? என்னப்பா? உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்திருக்கேன். ஐயோ, பொண்ணா? யாருப்பா? என் பாலிய சிநேகிதன் சொக்கலிங்கம் பிள்ளையோட மகன். அவசியம் போய் பாரு. பொண்ணை பார்த்துட்டு அவ சிநேகிதான் பிடிக்குதுன்னு சொல்லாத. சொக்கலிங்கத்தோட அட்ரஸ் என்ன தெரியுமா? சரி, போய் பாக்குறேன்பா. என்னடா வழக்கம் போல பொண்ணு பாக்குற படம் தான். யாரோ ஒரு ஃப்ரெண்டு பொண்ணா போய் பார்த்துட்டு வரேன்னு கெஞ்சிரு. பாவண்டா அவரு. போய் பார்த்துட்டு தான் வந்துருவோமே. அறிவு இருக்கா அவனுக்கு? அங்க எனக்காக எங்கேயும் காத்துட்டு இருப்பா. அவளை ஏமாத்திட்டு நான் வேற பொண்ணு பாக்குறதா? அது சரி, உங்க அப்பா பொண்ணை போய் பாத்தியான்னு கேட்பாரு, அதுக்கு என்ன பண்ண போற? ஒரு ஐடியா. டேய் ராஜா, நீ எனக்கு மேல அந்த வீட்டுக்கு போற, பொண்ணை பாக்குற, பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன விளையாடுறியா? எங்க அக்காக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஹாஸ்பிடல் போகணும், வேற வேலை இல்ல. டேய் ராஜா, எனக்காக இந்த உதவி பண்ற, பொண்ணை பார்த்து அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போடா, ப்ளீஸ் ப்ளீஸ். யாரா அவன்? சரி சரி, அட்ரஸ் கொடு. ஏமா ராதா, புஸ்தகத்தை ஏன் இப்படி தூக்கி எறியற? எனக்கு பிடிக்கல. இந்த புஸ்தகம் பிடிக்கலன்னா மூர் மார்க்கெட்டுக்கு போய் புது புஸ்தகம் வாங்கி தரேன். விளையாடாதீங்க. காலேஜ் கட் பண்ணிட்டு ஏன் வர சொன்னீங்க? யாரை கேட்டு பொண்ணு பார்க்க நீங்க ஏற்பாடு பண்ணீங்க? இதுக்கு யாரடி கேட்கணும்? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமை. ஏன்பா, இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண முடியாதா? எம்மாடி, இது என்ன ரயில்வே டிக்கெட்டா கேன்சல் பண்றதுக்கு? சிவகுருநாதன் என்னுடைய பால்ய நண்பன், அவன் உன்னை மருமகளை அடையறதுக்கு ஆசைப்படுறாமா? அது என்னால முடியவே முடியாது. ஏண்டி, இப்ப என்ன கல்யாணமா நடக்க போகுது? அந்த பையன் வரட்டும், பார்க்கட்டும், போகட்டும். வரட்டும் அந்த மாப்பிள்ளை பையன். நான் கேக்குற கேள்வியில அவன் இந்தியா விட்டே ஓடிடணும். ராஜா, இவ்வளவு சீக்கிரமா நம்ம காதலர்களா ஆவோன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா கீதா, இதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்டு ராஜா தான். அவன் மட்டும் இல்லன்னா நான் உன்னை பார்த்தே இருக்க முடியாது. பைத்தியக்காரனை அலைஞ்சிருப்பேன். இப்ப மட்டும் என்னவா? ஏய், சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு. எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் வரேன். மாப்பிள்ளை வந்துட்டாரு, மாப்பிள்ளை வந்துட்டாரு. வாங்கோ வாங்கோ. வலது கால எடுத்து வச்சு உட்காருங்க. ஆமா, வலது காலதான். நான் சிவகுருநாதர் பிள்ளை மகன் நாகராஜன். அத சொல்லிதான் தெரியணுமா? உங்க அப்பா அவனுடைய முகஜாட உங்களுக்கு அப்படியே இருக்கு. உங்க அப்பா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஓஹோ, பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு கார்ல வருவேன் சொன்னாரா? இல்ல, கோமணம் கட்டிட்டு கட்ட வண்டியில வருவீங்கன்னு சொன்னாரு. நீங்க என்ன மாப்பிள்ளை, பெரிய இடத்து குடும்பம், உங்களுக்கு டிப்டாப்பா வருவீங்கன்னு சொன்னாரு. முதலாளி, இன்னைக்கு மத்தியான சமையல் சைவம் பண்ணிடவா? அறிவு கெட்டவனே,
மாப்பிள்ளை வந்திருக்காரு. இன்னைக்கு அசைவம் பண்ணணும். நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணு. நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணிடுறேன். இங்கதான் இருக்கியா? வா, மட்டன் தானே, பிரமாதமா பண்ணிடுறேன். என்ன மட்டன் சொல்லி நாயை பிடிச்சிட்டு போறான்? இதே வறுக்க போறான். என்ன மாப்பிள்ளை யோசிக்கிறீங்க? என் சமயக்கார மட்டன் வறுத்தான்னா சில்கா இருக்கும். சில்கா? ஆமா. ஐயோ ஐயோ மாப்பிள்ளை, என் குழந்தை பார்க்கல? குழந்தையா? அதான் என் மகன் ராதா. பாக்கலாம் வாங்க பார்க்கலாமா? பார்க்கலாமா? பாக்கலாம். வாங்கோ வாங்கோ. டாய் பிண்டோ, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க, எங்க போய் மாட்ட போறியா தெரியல. ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார, ஆக்குட்டி மாதிரி நடந்துக்கடா. ஒண்ணு கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வர சொன்னீங்க. ஒண்ணு நான் காஃபியாப்பா ஸ்பூன்ல போட்டு கலக்கி எடுத்து வர்றதுக்கு புடவை கடவை கட்டி லட்சணமா கொண்டு வர வேண்டாமா? நீ ரொம்ப சின்ன பையன், அவசரப்படுற. உனக்கு உலக அனுபவம் பத்தாது. எதையுமே சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது ஒரு பெரிய கலை. சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல நான் ஒரு பெரிய மன்னன். அதனாலதான் எனக்கு பட்ட பெயரே சு-சோ-வி சொக்கலிங்கம். அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதும் விளங்க சொல்லி சுருங்க வைக்கிறதும். தம்பி, நான் சொன்னதை நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? சார் வேணாம் சார், நான் ரொம்ப பாவம் சார், என்ன விட்டுருங்க சார். அட பாவி மனுஷா, இதுக்கெல்லாம் நீ ஏன் பாடுற? ஏங்க, ஏன் மாப்பிள்ள தலை குனிஞ்சிட்டு இருக்கிறாரு? மாப்பிளைக்கு சுருங்க சொன்ன குனிஞ்சிட்டாரு. அதானே பார்த்தேன். உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட கூடாதே. அடிப்படி அறிவு கட்டவள. மாப்பிள, பொண்ணு வந்தாச்சு, தலைய நிமிந்துக்கா. ஏதேது மாப்பிள பாக்குற பார்வையை பார்த்தா பேர புள்ளைய பெத்து இங்கேயே குடுத்துருவாரு போல இருக்குதே. மாப்பிள, பொண்ண பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா உனக்கு அப்படி ரொம்பவா? ரெண்டு பேருக்கு சம்மதம். இப்போ இல்லற வாழ்க்கையை பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? சார் வேண்டாம் சார், என்ன விட்டுருங்க சார். வேண்டாங்கறியா? அப்ப சாப்பிடாது போ. சாப்பாடா? வேண்டவே வேண்டாம் சார், நான் வரேன். ஏய், மாப்பிள்ளை எப்படி முறுக்கா இருக்கார் பாத்தியா? அவரை பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? அதான் என்ன இந்த வீட்டுல சுருங்கவே விட மாட்டேன்றாங்களே. மிஸ்டர் ராஜா, உங்க சிஸ்டரோட கண்ணை ஆபரேட் பண்ணா நிச்சயம் பார்வை கிடைச்சிடும். நம்ம நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். தம்பி, அக்கா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம்பா. நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சீக்கிரமே பலன் கிடைக்க போகுதுக்கா. அது சரி, நீ ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்த? பொண்ணு பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. பொண்ணா? எந்த பொண்ணுடா? அது வந்துக்கா, அது வந்து நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கும் சம்மதம் வேணும்க்கா. டேய் ராஜா, எனக்கு பார்வை கிடைக்கிறத விட இதுதான்டா பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த கல்யாணத்துல பூர்ண சம்மதம். மேடம் வாங்க. உண்மையாவ சொல்றேன்? ஆமாண்டா, உங்க அப்பா உனக்கு பார்த்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ராதாவே தான். அது சரி, உன் லவ் என்னாச்சு? பப்ளிக்லயே கிஸ் பண்ற அளவுக்கு முன்னேறிடுச்சு. ஆனா எதிர்பாராத ஒரு டேர்னிங். என்ன, போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்களா? இல்லடா, நான் கீதாவை கொண்டு வந்து இறக்கி விட்டது நீ பொண்ணு பார்க்க போன அதே வீடுதான். என்னடா வளர்ற? நான் கீதா அவங்க பார்க்கவே இல்லையே. இன்னைக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வரதுனால என்ன சீக்கிரம் கொண்டு விடுனா பாதி காதலே அவசரமா கொண்டு போய் விட்டேன்டா. அவ சொன்னது ராதாவை தான் இருக்கும். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ திரும்பி வந்திருக்கணும். அப்போ ஒரே வீட்டுல இருக்கிற ரெண்டு பொண்ணு நம்ம லவ் பண்றேன்னு சொல்லு. அவசரப்படாதடா. ராதா அவங்க அப்பா என்னதான் மாப்பிள்ளை நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. கவலைப்படாதடா, உன் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ ஏன் நாகராஜனா நடி, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாப்பிளே, மாப்பிளே. வாங்க சார், வாங்க. எது சாரா? மாமான்னு கூப்பிடுப்பா, என்ன மாமான்னு கூப்பிடு. ஆமா, இந்த பையன் யாரு? இவன் வந்து வேண்டாம் வேண்டாம், சொல்ல வேண்டாம். கையில சாவியை வச்சு சுத்திட்டு இருக்கிறாரு. இதுல இருந்தே அப்படியே ஒரு யூகமா பார்த்தா இவன் ஒரு டிரைவர் சார். பையன். இவன் வந்து ஆமா சார், நான் இவன் டிரைவர் தான். எழுந்துடுறா. என்னது எழுந்துரு டாவா? டிரைவர் பையலுக்கு என்ன மரியாதை? அதுவும் என்னுடைய மாப்பிளைக்கு எதிரா ஈக்குவலா உட்கார்ந்து பேசுறதே தப்பு. சார், இவன் வந்து வந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும்னா முதலாளி தொழிலாளி பேதமே உங்களுக்கு கிடையாது. அதனாலதான் ஒரு தொழிலாளியை ஈக்குவலா உட்கார வச்சு நீங்க பேசுறீங்க. அது மட்டுமல்லாமல் சார், லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு, கையெழுத்து போடுங்க சார். பையில ஏன் அவங்கிட்ட கொடுக்குற?
அவன் ட்ரிப் ஷீட் எழுதுற டிரைவர் பையன் கையெழுத்து போடுற கை எது தெரியுமா? என் மாப்பிள கை. மாப்பிள நீங்க ஃபைல்ல கையெழுத்து போடுங்க. நீங்க போங்க நான் கையெழுத்து போட சொல்றேன். மாமா இப்ப என்ன திடீர்னு நீங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? நகர்றா உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க. நாளைக்கு எங்க வீட்டுல நீங்க திக்கி திணற போறீங்க. அவ்வளவு பயங்கரமான விருந்து. நீங்க வந்துடுறீங்க. மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் அங்க கைய நினைக்கிறீங்க? சாப்பிட்டுட்டு கைய நக்கிட்டு அங்கேயே டவல்ல தொடச்சிடுங்க. உங்களுக்குன்னு விருதாச்சலத்துல இருந்து மட்டன் வருது நாளைக்கு. மட்டனா? மாமா அது மட்டும் வேணாம். சரி மாப்பிள, பியூர் வெஜிடேரியன் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்றேன். வந்துருங்க. டேய் டிரைவர் பையா, மாப்பிளைய நல்லா ஓட்டிட்டு வா. நான் வர மாப்பிள, வரேன்டா. டேய் நான் என்ன ஆடா மாடா? ஏய் சாரிடா, நீ ஏன்டா டிரைவர்னு சொன்ன? அது இருக்கட்டும், அக்காவை பாத்தியா? எப்ப ஆபரேஷன்? இந்த மாசம் 15ஆம் தேதி வச்சுக்கலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் கண் தெரியாம இருந்த எங்க அக்கா என் கல்யாணத்தை தான் கண் குளிர பார்க்க போறாங்க. ஏய் எனக்கு என்னமோ ஆள் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வீட்டுல தானே நான் அவளை இறக்கி விட்டேன். ஹலோ, how are you? ஃபைன். மாப்பிள கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல அங்கிள். அப்பா அப்பா அவர் யாரு? இவரு சொல்ற அளவுக்கு பட்டணத்துல பெரிய புள்ளி இல்ல. ஆஃப்டர் ஆல் டிரைவர் இல்ல மாப்பிள. ஆமாமா. ஏய் எங்கடா வாழக்கணும்? இப்ப என்ன பண்ண போற? இப்ப பாரு, என் வேலையை காட்டுறேன் பாரு. ஐயோ வயித்து வலிக்குது. வயித்து வலிக்குது. என்ன மாப்பிள? வயித்து வலிக்குது. வயிற்று வலின்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிக்காம தலைய பிடிக்கிறான். அது ஒண்ணு இல்லைங்க, எனக்கு முதல்ல வயிறு அங்கதான் இருந்துச்சு. பர்த்டேவா? What? இவனை யாராவது டிரைவர்னு சொன்னா உடனே வயித்து வலி வந்துரும். அப்படியா மாப்பிள? சொல்லி பாக்குறேன். டிரைவர். டிரைவரா? ஐயோ வயித்து வலிக்குது. உள்ள இருந்து யாராவது வர மாட்டாங்களா? ஐயோ தலையில வயித்து என்ன என்ன வலிக்குது. என்ன ஏங்க என்னாச்சு? ஏண்டி பதற? ஒண்ணும் இல்ல மாப்பிள, சொல்ல மறந்துட்டேனே. இது என் தங்கச்சி மக, பேரு கீதா. வயிற்று வலி உனக்கு எப்படிடா தெரியும்? அந்த புக்ல தான். டிரைவர், நீ எப்ப பார்த்தாலும் நோ என்ட்ரில போயிட்டு இருக்கிற. பி கேர்ஃபுல். மாமா. மாமாவா? ஆமா மாமா, உங்களை அப்படிதான் கூப்பிடணும். அதான் முறை. நீங்க தப்பா நினைக்கலனா அப்படி ஜாலியா பீச்சுக்கு போயிட்டு வரலாம். சரி மாப்பிள. ராதா, நீ வேணுமானா போ. எக்ஸப்ட் ஹனிமூன். Thank you, Daddy. சார், நீ என்ன பண்ண போற? ஒரு விஷயம் சுருங்க சொல்லி விளங்க வச்சிடுறேன். என்னதான் நீங்க சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் உணர்ச்சி வசப்பட்டு அனுமதிக்க போயிட்டாங்கன்னா? நீ சொல்றதும் சரின்னு என் மூளைக்கு படுது. அங்கிள், என்னம்மா? நானும் அவங்க கூட போனா தப்பு நடக்காம தடுக்கலாம் இல்லையா? எஸ், நீயும் போ. சும்மா போகாத. இந்த டிரைவர் பையலையும் கூட்டிட்டு போ. கரெக்ட். வரேன் அங்கிள். வா வா. இந்த மாப்பிள பையன் இருக்கிறானே, என்ன இழுச்சா வாய நினைச்சான். ம். ஃபாலோ பண்றதுக்கு கூடவே ஆள் அமைச்சிருக்கேன் பாத்தியா? அதாண்டி நானு. ஆஹாஹாஹா. என்ன மூளை, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ரொம்ப புகழாத, எனக்கு வெக்கமா இருக்கு. ச்சே, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பெரிய ஆளுதான். எங்க எல்லாரும் ஏமாத்திட்டீங்களே. ஆமா, அப்ப நீங்க டிரைவர் இல்லையா? இல்ல கீதா, ஏதோ விளையாட்ட பண்ணது வினைய போச்சு. எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இந்த உண்மைகளை ராதா கிட்ட நீ சொல்லவே கூடாது. சரி சரி, நல்லதுக்கு தானே போய் சொல்றோம். இந்நேரம் அந்த ஜோடிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்?